ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு ஆன்சர் கீயை கண்டதுலேருந்தே மனசே சரியில்லை கேட்டிங்களா? படிக்கவும் தோணவே மாட்டுக்கு. ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா, நீ ஏன் மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க, வா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னாங்க. சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ போல இருக்குது பார்த்தீங்களா, அதான் கொஞ்ச நேரம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நினச்சில்லாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக ரெயின் கோட்டும் வேணும். எனக்கு ஆல்ரெடி சீனமாக இருக்குது பார்த்துக்கோங்க, மழையில் நனைஞ்சி. அதனால ஹெல்மெட்டும் ரெயின் கோட்டும் எடுத்துட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. குரூப் 2 ஒன்று இன்னைக்கு படிச்சலையான்னு கேட்பீங்க. எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டுக்கு பார்த்துக்கோங்க. புக்கை பார்த்தாலே ஒரு மாதிரி அழுவையாட்டு வந்துட்டு இருக்கு. சரி, கொஞ்ச நாள் வெளியே நிம்மதியாக போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா நேத்திக்கே கிருஷோபா சாரோட பிளான்ல வந்து 3 to 8 படிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. சரி, அதை தான் இன்னைக்கு லைவ்ல வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு 8 மணிக்கு கண்டிப்பாக லைவ் இருக்கும், வாங்க. நேத்திக்கு 8 மணிக்கு லைவ்ல வந்து கொஸ்டின் கேட்கேன்னு தான் சொன்னேன். கடைசியில் கேட்கவே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு லைவ்ல வந்து கண்டிப்பாக நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து நேத்திக்கு படிச்சது தான் இன்னைக்கு அப்படியே ஒரு வேளை படிக்கிறதா இருந்தால் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு புதுசாக படிக்கிறதுக்கு எதுவுமே பிளான் இல்லை பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன், இபிஎஸ் அவங்க வந்து நமக்கு மறுதேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் பார்த்துக்கோங்க. யாராவது இந்த மாதிரி எதிர்கட்சியில் உள்ளவங்க வந்து அறிக்கை கொடுத்தாதான் நியூஸில் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சேனல்லையுமே வந்து இப்போ வந்தாச்சு. எல்லா நியூஸ் சேனல்லையும் சத்தியமில் வந்திருக்கு, நெக்ஸ்ட் நியூஸ் 7ல் வந்திருக்கு, தந்தி சேனல், எல்லா சேனல்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதாவது இபிஎஸ் அவங்க கொடுத்த அறிக்கையை வந்து நியூஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கடைக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையையும் தூக்கிட்டு கிளம்பணும் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ராமன்புதூர் மீன் கடை. நான் அடிக்கடி இங்கே வருவேன் பார்த்துக்கோங்க, மீன் வாங்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் அடிக்கடி வருவேன். அங்கே உள்ள அண்ணமாரே கேட்டாங்க, யார் அம்மியா இவ்வளோ நாள் உன்னை காணலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வீட்டிலே உட்காந்தாச்சு. ஏதாவது வாங்கினா கூட நான் கடைக்கு போக மாட்டேன், ஏன்னா நமக்கு அவ்வளோத்துக்கு படிக்கிறதுக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அதனால ஃபுல்லாகவே வீட்டிலே தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் புக்காகவே இருக்குது பார்த்தீங்களா. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் செவனேன்னு எங்கேயாவது போயிட்டு வந்தா கூட நிம்மதியா இருக்கு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கிருஷோபா சாரோட ஸ்டடி பிளானை எடுத்து பார்த்தேன் பார்த்துக்கோங்க. படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் மனசே கேட்க மாட்டேங்குது. ஏதோ மனசுக்குள்ளால உறுத்திக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ படிச்சோம், நமக்கு இவ்வளோதான் கொஸ்டின் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு பார்த்துக்கோங்க. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கிருஷோபா சாரோட டார்கெட் 1ல ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது அவங்க டார்கெட் 1ல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன், அதுக்கப்புறமா 3லேருந்து 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. பின்ன இன்னைக்கு ஒன்றும் படிக்கல, அப்படியே உட்காந்தாச்சு. அதே மாதிரி டார்கெட் 4ல இருக்கிற அந்த ஒரு லெசனுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ஈஸி லெசன் தான், 8th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன். ஸோ இவ்வளோ தான் நேத்திக்கு படித்தது. அதை தான் திருப்பி ரிவைஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சேன் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். சரி, விவி சாரோட புக்கில் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவி சாரோட புக்கையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தேன் பார்த்துக்கோங்க படிக்கலான்னு. நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னப்பா, உங்ககிட்ட ஸ்டெனோ இருக்குது, டைப் இருக்குது, சிஓஏ இருக்குது, அதனால் கண்டிப்பாக உனக்கு இந்த வாட்டி கிடச்சிரும், 138 கொஸ்டின் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 138 கொஸ்டினுமே எனக்கு வந்து கரெக்டாக அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக சொல்ல முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 10 to 15 கொஸ்டின் நான் வந்து சும்மா தான் ஷேர் பண்ணிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த 10 to 15 கொஸ்டினை வந்து நான் ஒரு வேளை கரெக்டாக போட்டிருப்பேன், ஒரு வேளை தப்பாக போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூஹிப்பில் வந்து ஆன்சர் கீயை நான் வந்து இப்போ செக் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு 138 வருது. ஸோ என்னோட கரெக்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ரிசல்ட்டை பார்த்தா மட்டும்தான் தெரியும் பார்த்துக்கோங்க. இந்த 138 கொஸ்டின் மேலெலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அது மட்டும் கிடையாது, ஏன் அப்படின்னு சொல்லி தெரியும், நம்ம ஆன்சர் கீழேயுமே வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து இவ்வளோதான் நான் கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாமல் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு என்னோட கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கணும்னு உண்மையாகவே ஆசையாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் புக்கை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நான் இதுலேருந்து படிக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மைண்ட் எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, கொஞ்ச நேரம் ஃபோனையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தால் ஃபுல்லாக வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தான் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை தானே பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக என்னோட ஸ்டடி vlog வரும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒன்றுமே படிக்கலைன்னா எதையாவது படித்தா தான் நான் இன்றைக்கி இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், நான் எதை படித்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே படிக்கலை, எனக்கு ஒன்றுமே ஓடலை பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் வந்து வேறு புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்ச நேரம் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதை பண்ணாலாவது மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். எதுவுமே கடைசியில் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு பார்த்துக்கோங்க. நம்ம லைவ்ல இனி நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.